ஹே கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 வருஷமாக கூடிய குடும்பம் நடத்திட்டு இருந்த புருஷங்காரனுக்கு ஆல்ரெடி குழந்தை இருக்குது. அந்த குழந்தை காலேஜே படிக்குது அப்படின்னு ஹீரோயினுக்கு தெரிய வந்ததுன்னா அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் என்ன நடக்குதுன்றது தான் ஸ்டோரி. ஸோ எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கூடியே பக்கத்தில் ஹை பட்டன் இருக்கும், அதையும் ஒரு தட்டிட்டு போங்க. அப்போ தான் உங்கள் புண்ணியத்தில் இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி உங்களால் பெருசாக கமெண்ட் எல்லாம் டைப் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு ஹார்ட்டின் போட்டாலும் எனக்கு ஓகே தான். ஸ்டார்டிங் சீன்லேயும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஒரு கார் பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அவன் யார் என்ன ஏதுன்னு பார்த்தா தான் தெரிய வருது, நம்ம ஹீரோயினோட புருஷன்காரன் தான் இவனும் ஹீரோயினும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆக போகுது. இப்போதான் ஹீரோயின் 2 மாதம் கர்ப்பமாக இருக்கா. அந்த நேரம் இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒரு மாதம் பூரா அவன் கோமாலேயே இருக்கான். ஹீரோயினுக்கு இப்போதான் தெரிய வருது அவள் கர்ப்பமாக இருக்கா அப்படின்ற விஷயமே. இது என்ன பண்ணுறது அப்படின்ற சூழ்நிலை கூட புரியாமல் ஹீரோயின் அவஸ்தைப்பட்டு இருக்கா. இருந்தாலும் இந்த குழந்தை வந்த நேரம் கண்டிப்பாக அவனுக்கு குணமாயிடும் அப்படின்னு நம்புறா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட அப்பா அம்மா யாருமே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. இவனை கல்யாணம் பண்ணவே கூடாது அப்படின்னு நின்றுருக்காங்க. இருந்தாலும் இவன் எல்லாரையும் விட்டுட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. புருஷங்காரனுக்கு எல்லாம் குணமாயிடுது. ஓகே, இதுக்கு அப்புறமா நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத அவன் கிட்ட மறைக்க வேணாம், சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறா. அப்போ அவன் காரில் இறங்குறான். அப்பாடா நம்ம புருஷன் வந்துட்டான் அப்படின்னு சந்தோஷமாக பார்க்கும் போது தான் தெரிய வருது ஒரு சின்ன பொண்ணு கூட வரான். அவன் சின்ன பொண்ணுன்னா நீங்கள் குழந்தைன்னு நினச்சிடாதீங்க, அவனோட ஸ்டூடெண்ட்டே தான். இவன் ப்ரொஃபஸராக இருக்கான். இவன் அவனோட காலேஜில் அவனோட கிளாஸில் இவன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கா. அவள் கூட ஏன் இவன் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. அவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக வேற இருக்காங்க. நம்ம நினைக்கிறது கரெக்டா தப்பு அப்படின்னு ஹீரோயினுக்கு புரியாததுனால இவன் புருஷங்காரனை கொஞ்சம் நாளாவே ஃபாலோ பண்ணி பார்க்குறா. பார்த்தா பார்க்குக்கு போகிறாங்க, லைப்ரரிக்கு போகிறாங்க. இவங்க 2 பேருமே ஒன்றாவே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கும் குழந்தெல்லாம் பிறக்க போகுது இல்லையா, இதுக்கு மேலேயும் விட்டுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நேரில் பார்க்கலாம் அப்படின்னு போகிறா. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறான்னா, இதை பாருமா, நீ இப்போ தான் காலேஜ் படிக்கிற, உன்னோட லைஃப்பில் இன்னும் எவ்வளவோ இருக்குது. உன்னோட லைஃப்பில் இன்னும் எத்தனையோ பசங்களை நீ பார்க்க வேண்டி இருக்கு. அவங்க எல்லாரையும் கடந்து வரும்போது உனக்கு வேற யாரை வேணாலும் பிடிக்கலாம். ஆனால் உனக்கும் அவருக்கும் எவ்வளோ ஒரு வயசு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சமும் நல்லாவே இல்லை. உன்னோட படிப்பு செலவெல்லாம் கூட நான் ஏற்றுக்கிறேன், தயவு செஞ்சு அதை இப்பயே நிறுத்திடு. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வெளியில தெரிய வந்ததுன்னா அவரோட வேலைக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்றா. இந்த பொண்ணோட பேரு பிங்கி. அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, டக்குனு கிளாஸ்ல இருக்க தண்ணி எடுத்து அவ மூஞ்சில ஊத்திட்டு, அவர் என்னோட அப்பா, என்ன அறிவே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க அப்படின்றா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்னது அப்பாவா? மா என்னம்மா பேசுற, நீ காலேஜ் படிக்கிற, அவர் இப்போதான் ப்ரொஃபஸரா இருக்காரு, அவருக்கு 35 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ள உனக்கு எப்படி அவன் அப்பாவா இருக்க முடியும்? நீ ஏதோ தப்பா பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கோவப்படும் போது, நீ பார்க்கலையா போன வருஷம் நியூஸ்ல எல்லாமே நான் வந்தனே, நீ மறந்து போயிட்டியா? நான் எல்லா கிளாஸ்லேயுமே டபுள் ப்ரொமோஷன் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நான் காலேஜுக்கே வந்துட்டேன். ஏன்னா நான் அவ்வளோ அளவுக்கு ப்ரில்லியண்ட் அப்படின்னு சொல்கிறா. என்னது உனக்கு 15 வயசு தான் ஆகுதா, நீ காலேஜ் படிக்கிறியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. ஆமாம், நானும் எங்கள் அப்பாவை மாதிரி ரொம்ப ஜீனியஸு, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீ போயிட்டு எங்கள் அப்பா கிட்டேயே கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறா. நானே எங்கள் அப்பா எங்கள் அம்மா 3 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம், நீ என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவளோட சின்ன வயசு ஃபோட்டோ எல்லாத்தையும் காட்டுறா. ஆனால் அதில் எதுவுமே புருஷங்காரனோட மூஞ்சி தெரியல, கை மட்டும்தான் தெரியுற மாதிரி இருக்கு. இது எதுலேயுமே மூஞ்சி தெரியல, நீ என்னை ஏமாத்துற அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்போ தான் ஒரு ஃபோட்டோவில் பார்க்குறா. ஜூம் பண்ணி பார்க்கும் போது அவனோட கை தெரியுது. அந்த கையில் இவங்களோட வெட்டிங் ரிங்கும் இருக்கு. அதை பார்த்த உடனே கன்ஃபார்ம் பண்ணிடுறா புருஷங்காரன் தான் இதுன்னு. ஹீரோயின் அப்படியே சோகமே உருவாகி வீட்டுக்கு போய் உட்கார்றா. அங்கே பார்த்தா புருஷங்காரன் அப்படியே தடபுடலாக ஹீரோயினுக்காக சமைச்சு வச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எங்கடி செல்லம் போயிட்டு இவ்வளோ நேரம், நீ இவ்வளோ நேரமாக நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, கொஞ்சமும் யோசிக்கவே மாட்டியா, அதெல்லாம் இப்படியெல்லாம் சுற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு இன்னும் புரியவும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. இவன் இந்த அளவுக்கு நல்லவனாவே நம்ம கண்ணுக்கு இவ்வளோ நாளும் தெரிஞ்சான். ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எப்படி நமக்குள்ளே வந்தது, இவன் ஏன் இது எல்லாத்தையும் எங்ககிட்ட மறைச்சான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பயங்கரமாக ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. நீ ஒரு பொண்ணு கூட எந்த நேரமும் சுற்றிக்கிட்டு இருக்கிய காலேஜ் பொண்ணு,
அவள் உன்னோட பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன பேசுகிற நீ, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை பாருமா, இதெல்லாம் நீ யோசித்து எதையும் குழப்பிக்காத. நானே ஒரு நேரம் பார்த்து உன்கிட்ட சொல்லலான்னு தான் நினச்சேன். ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு. அதுக்குள்ளே நீயே கண்டுபிடிச்சிட்ட. எனக்கு இப்போ வேறு வழியே இல்லை. ஆனால் நீ கேட்டு தான் ஆகணும் நான் சொல்கிறத அப்படின்னு சொல்கிறான். இவன் மனசுக்குள்ளே ஒரு அல்ப ஆசை, இதெல்லாம் இல்லை பொய் அப்படின்னு அவன் வாயிலேருந்து வந்துடாதா அப்படின்னு யோசித்தா. ஆனால் உனக்கு தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு அவன் கேட்டது தான் இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அப்போ தான் இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இவனுக்கு 19 வயசு இருக்கும் போது என்ன ஆயிருக்கு, இவங்க அப்பா அவனோட மீட்டிங்க்கு அவருக்கு பதில் இவனை அனுப்பியிருக்காரு. அங்க பயங்கரமா குடிச்சவன் போதையில ஒரு பொண்ணு கூட நைட்டு ஒன்னா இருந்துடுறான். அவ கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு தெரிய வந்திருக்கு. அந்த நேரம் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, காசை எடுத்துட்டு போய் கொடுத்து, எனக்கு அப்பா ஆகிற வயசும் இல்லை, அதுக்கான தகுதியும் இல்லை, அபார்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதோட அந்த பொண்ணு அந்த காசை வாங்காம போனவதான். என்ன ஆனா ஏதானா அப்படின்றது இவனுக்கு தெரியல. அப்ப கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இவன் அந்த பொண்ணை பார்த்துருக்கான் சடனா. ஆனா அந்த பொண்ணு கூட இவனோட குழந்தையும் இருந்திருக்கா. அவ வளர்ந்தே இருந்திருக்கா. அந்த பொண்ணு சின்ன வயசுலயே ரொம்ப அறிவாளி. அவளோட ஐக்கியூ லெவல் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. ஸோ அவளை படிக்க வைக்கணும், அவளை முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்ற விஷயம் என் மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே தான் இருந்தது. அதுக்காக தான் நான் அந்த குழந்தைய நல்லபடியாக படிக்க வைக்கணும். என்னதான் இருந்தாலும் அவள் என்னோட குழந்தை தானே, அதை தான் நான் எதிர்பார்த்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஒரு நேரம் நான் சொல்லிடணும் அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்குள்ளே நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இப்போ வரைக்கும் நான் லவ் பண்ணிட்டு இருக்க ஒரே பொண்ணு நீ மட்டும்தான். தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ. நான் உன் மேலே வச்சுட்டு இருக்க காதல் உண்மையான காதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படியே ஷாக்கில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. நடந்ததெல்லாம் நடந்தது, அது எல்லாமே பாஸ்டில். ஆனால் என்னால் இப்போ உன்னை யார் கூடயும் பங்கு போட முடியாது. என்னால் மட்டும் இல்லை, என்னோட குழந்தையாலேயும் முடியாது. தயவு செஞ்சு நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாக வாழலாம். அவங்க 2 பேரையும் விட்டுடு, மறந்துரு அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் சான்ஸே கிடையாது. அப்படியெல்லாம் என்னோட பொண்ணை நான் விட்டுற மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் என்ன மாதிரி பயங்கர அறிவாளி. அவளை நான் விட்டுட்டேன் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு முட்டாள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். நானே இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இது சொல்கிறேன்னு நீ தப்பாக நினச்சிக்காத, நீ பதறாத, டென்ஷன் ஆகாத. உன் வயிற்றில் வளர்கிற குழந்தை நல்லா இல்லை, அந்த குழந்தை ஏதோ குறையோடு இருக்குது. இப்போ தான் எனக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. நீ இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிவிடு, நாளைக்கு நான் சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. கன்ஃபார்மாக உன்னோட மூளை மயங்கி போயிடுச்சு, அறிவே இல்லையா, என்ன பைத்தியமாக பேசிக்கிட்டு இருக்கா, அது என்னோட குழந்தை, நம்ம குழந்தை, நமக்கு இருக்க ஒரே குழந்தை அதுதான். அந்த குழந்தைய போயிட்டு நீ கலைக்க சொல்றியா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்பட்டு அடிக்கிறா. ஆனால் அவன் சொன்னதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ நேரமும் இது என்னோட பிரச்சனைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ எப்போ என்னோட குழந்தையே டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டியோ, இதுக்கப்புறம் இந்த லைஃபே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிங் ரிங்கை கழட்டி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறா. அப்போ அவளை நிறுத்தி வச்சுக்கிட்டு இவன் என்ன திமிர் பேச்சு பேசுகிறான் அப்படின்னு பார்த்தா, இது பாரு, ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்லுவேன். அந்த பொண்ணு என்னோட பொண்ணு, எனக்கு இருக்க ஒரே வாரிசு. அவள் தான் இருக்கிறதுலே ஜீனியஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு இதுக்கப்புறம் பிறக்கிற குழந்தையுமே அப்படி தான் ஆகுமா? ஏன்னா உனக்கு உடம்புலையே அந்த ஃபால்ட் இருக்குது. அதனால நமக்கு இருக்க குழந்தை அவள் ஒருத்தி தான். அவளை நம்மளோட குழந்தைய எடுத்து வளர்க்க போகிறோம். எனக்கும் அவங்க அம்மாவுக்கும் இப்போதைக்கு எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. எனக்கு தேவை என் பொண்ணு, அவ்வளோதான். நீ எதுக்கு பைத்திய மாதிரி இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறான். கோவமா அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். பார்த்தா இவனுக்கு ஒரு ஃபேக்ஸ் வருது. என்னன்னா, இவனை அந்த காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கான் இல்லையா, அவனை அங்கே பிரின்சிபல் ஆக்க போகிறாங்களாம். அதாவது ப்ரொமோஷன் கொடுக்க போகிறாங்க, அதுக்கு பார்ட்டியும் வைக்க போகிறாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. இந்த வேலையை உனக்கு வாங்கி கொடுத்ததே எங்கள் அப்பா, இது எல்லாத்தையும் நீ வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு என்னையே இன்னைக்கு தூக்கி எறிஞ்சிட்டல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு நினைக்கிறா. மறுநாள் என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தா, காலேஜ் கரஸ்பாண்டன்ஸை போய் பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. இதை பாருமா, எனக்கு எல்லாமே புரியுது நீ சொல்கிறதெல்லாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டா, இது எல்லாருமே எடுத்த முடிவு. அவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. இது எல்லாத்தையும் மறந்துட்டு நீ அவன் கூட வாழப்பாரு. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு தான் கஷ்டம். ஏன்னா உன்னோட அப்பா அம்மா 2 பேருமே உனக்கு இல்லை, நீ சப்போர்ட்டே இல்லாமல் தனியாக இருக்க. இப்போ குழந்தை வேற உனக்கு பிறக்க போகுது. ஸோ நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. என்ன அங்கிள், நீங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி
பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவன் தப்பு பண்ணியிருக்கான், நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும், ஆனால் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் நானும் உங்ககிட்ட சொல்லக்கூடாது தான் நினச்சேன். ஆனால் எனக்கு இப்போ வேறு வழியே இல்லை, சொல்லி தான் ஆகணும். ஆக்சுவலாக அவன் வந்து உன் கூட மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கினான் இல்லையா, அது கூட போலி தான், அது உண்மையான சர்டிஃபிகேட்டே கிடையாது. உனக்கும் அவனுக்கும் நியாயப்பிரகாரம் பார்த்தா கல்யாணமே இப்போ ஆகலை. நீ அவன் கூட புள்ள பெற்றுக்க போகிற. இதை யூஸ் பண்ணி அவன் உன்னை எவ்வளோ வேணாலும் அசிங்கப்படுத்தலாம். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இதோட விட்டுடுன்னும் போது ஹீரோயினுக்கு அவ்வளோதான், தலை மேலே இடி விழுந்த மாதிரி ஆயிடுது. அவளே ஆல்ரெடி பயங்கர டென்ஷனில் இருக்கா. அந்த டைமுக்கு மெசேஜ் அனுப்புகிறான், நாளைக்கே நீ அபார்ஷன் பண்ணியே ஆகணும், என்னோட ஃபங்க்ஷனுக்கு நீ வந்தாகணும், ஆனால் அபார்ஷன் பண்ணினா மட்டும்தான் என்னோட பொண்டாட்டியே அங்கே ஒன்று சேர்ப்பேன் அப்படின்னு போட்டிருக்கான். அந்த பொண்ணோட அம்மாக்காரிக்கும் இவனுக்கும் எந்த ஒரு சம்மதமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் இல்லையா. ஆனால் அவங்க வீட்டில் இருந்து 2 பேரும் வெளியில் வராங்க கையை கோத்துக்கிட்டு. ஹீரோயின் இதை கண்ணிலேயே பார்க்குறா. அவள் கையில் பார்த்தா அப்படியே பிராண்டடான வலையிலெல்லாம் போட்டிருக்காளா. அதை ஹீரோயின் பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. புருஷன்காரன் கூட கடைக்கு போகும்போது காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வாங்கி கொடுக்காம வந்திருப்பான். ஆனால் அதே வலையில இவன் 3 போட்டுட்டு இருக்கா. அவள் திரும்பி ஹீரோயினையும் பார்க்குறா. அவளுக்கு நல்லாவே தெரியுது இது ஹீரோயின் இவனோட பொண்டாட்டின்றது. ஆனால் ஹீரோயின் பயந்து போய் ஒளிஞ்சிக்கிறாளே தவிர அவள் அப்படியே சிரிச்சாப்புல நின்றுக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ளேயே அம்மாவை பற்றியும் பொண்ணை பற்றியும் 2 பேரை பற்றியும் வந்துட்டு ஹீரோயின் இன்வெஸ்டிகேட் பண்ண வச்சுட்டா. அவங்க கொடுத்த ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்தா புருஷங்காரனோட பொண்ணே கிடையாது. அவங்க 2 பேருக்கும் டிஎன்ஏ மேட்சே ஆகலை. அவ்வளோதான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் அவனே நீ செத்தடா அப்படின்னு நினச்சிக்கிறா. மறுநாள் அந்த பார்ட்டிக்கு ஹீரோயின் போன அந்த பொண்ணு பார்த்த உடனே என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, என்னம்மா நீ பிரச்சனை பண்ணதை பார்க்கும் போது இந்த சைடு திரும்பி வரமாட்டேன், எங்கள் அப்பாவை வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு நினச்சேன், இப்போ என்னன்னா நான் தான் பிரின்சிபலோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிக்கணும்னு சொல்லி கிளம்பி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. ஹீரோயின் இவகிட்ட பேசி ஒன்றும் பிரயோஜனப்பட போகிறது இல்லைன்னு சைலண்ட்டாக இருக்கா. சும்மா இருக்கிற வழியும் விடவே மாட்டேன், நோண்டி நோண்டி பேசிக்கிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாமல் எவனுக்கோ பிறக்க போகிற குழந்தைய எங்கள் அப்பாவோட குழந்தை அப்படின்னு சொல்லலான்னு நீ பிளான் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினுக்கு செம்மையாகவும் வந்தது. பல்லார்னு ஒன்று கன்னத்திலே விடுறா. என்ன பண்ணுறது, ஒன்றெல்லாம் உங்கள் அம்மா வந்து ஒழுக்கமாக வளர்க்கலை, நல்லது சொல்லி கொடுத்து வளர்க்கலை, ஏமாத்துறதுக்கும் வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணுறதுக்கும் சொல்லி கொடுத்து வளர்த்தா இப்படி தான் வளருவாங்க குழந்தைங்க, உங்ககிட்ட வேறு என்ன நான் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறா. அந்த நேரம் புருஷங்காரங்க வந்துடுறான். உடனே ஆக்டிங் ஆரம்பிச்சிடறான். ஆன்ட்டிக்கு நான் வந்துட்டு வணக்கம் தான் சொன்னேன், அதுக்குள்ளே அவங்க பயங்கரமாக கோவப்பட்டு அடிச்சுட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு டென்ஷன் ஆகிடுது. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், நீ இந்த குழந்தைய அபார்ட் பண்ணாதான் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொன்னேன் இல்லையா, ஜஸ்ட் அப்பாயின்மெண்ட்டாவது வாங்கினியா, எதுக்காக என் பொண்ணை அடித்த, இவளை பார்த்து நான் எவ்வளோ பெருமைப்பட்டுருக்கேன்னு உனக்கு தெரியுமா, எனக்கு அப்படியே கர்வமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் வச்சு இவளை வந்து நான் மானசீகமாக தத்து எடுத்துக்கிட்டேன், என்னோட சொத்தோட ஒரே வாரிசு இவ தான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துகிறான். அங்கே கூட வேலை செய்கிறவங்களாம் அது எப்படி நீங்கள் அப்படி சொல்லுவீங்க, உங்கள் ஒய்ஃப் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அப்போ போய் இந்த மாதிரி நீங்கள் சொல்லலாமா அப்படின்னு கேட்கும் போது, இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு அவளுக்கு ஒரு வியாதி இருக்குது, அவளுக்கு பிறக்கிற குழந்தை எதுவுமே வந்து நல்லபடியாக பிறக்காது, ஊனமாக தான் பிறக்கும், அதனால நாங்கள் குழந்தையே வேணாம் அப்படின்ற முடிவில் இருக்கோம், இவளை தத்து எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுது. என்னோட குழந்தை நல்லபடியாக இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிற யாராக இருந்தாலும் அவங்க மேலே நான் வழக்கு போடுவேன், கரெக்டான எவிடன்ஸை காட்டலனா அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. முந்திரி கொட்டை மாதிரி இந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா என்கிட்ட இருக்கு அந்த ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை எடுத்து காட்டுறா. அப்போதான் ஹீரோயின் யோசிக்கிறா, இந்த மாதிரி ஒரு செக்கப்பே நான் பண்ணலை, இவங்க கிட்ட எப்படி இந்த ரிப்போர்ட் கிடைச்சிருக்கும், அப்போனா கண்டிப்பாக இதுவுமே அவங்க ஃப்ராடுத்தனம் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு புரியுது. இதை பாரு செல்லம், நான் வந்து உனக்கு இப்போ ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடு, இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது எனக்கு அசிங்கம், எனக்கு இழுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப மோசமாக பேசுகிறான். இவன் வந்து பேசுறதுக்கெல்லாம் அனுபவிச்சு ஆகணுன்ற மாதிரி. அப்போதான் ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா, இது உனக்கு பிறக்க போகிற குழந்தைன்னு யார் சொன்னா, இதுக்கு அப்பாவே நீ கிடையாது, இது உன்னோட டிஎன்ஏவே கிடையாது அப்படின்னு சொல்றா. என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி ஷாக் ஆயிட்டாரு. உண்மையா தான் சொல்றேன், எனக்கு வந்து இன்னொருத்தன் கூட அஃபேர் இருக்கு, அந்த அஃபேர்ல பிறக்கிற குழந்தை தான் இது, உன்னோட குழந்தை கிடையாது அப்படின்னு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை காட்டுறா. அவனுக்கு வயிற்றுச்சல் ஆயிடுது. அடி பாவி, நீ எப்படி எனக்கு துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறோம். அப்பதான் அது என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். யாரு அப்படின்னு பார்த்தா இவன் வந்து ஒரு பெரிய கம்பெனியோட பிரசிடென்ட்டா இருக்கான். எல்லாருக்குமே இவனை தெரிஞ்சிருக்கு,
அளவுக்கு அந்த அளவு பாப்புலரான ஃபிகர் தான் இவன். சாரி டார்லிங், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் வந்து டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றானா. இவன் புருஷன்காரனுக்கு செம்மையா கோவம் வருது. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஏன் பொண்டாட்டி, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உன் கூட, நீ என்னன்னா இவன் கூட கை போட்டுட்டு நின்றுட்டு இருக்க, அவனுக்கு புள்ள பிறக்க போகுதுங்கிற, என்னடி பேசிக்கிட்டு இருக்கன்னும் போதுதான் சொல்றா ஹீரோயின், நமக்கு கல்யாணமே ஆனது ஃபேக் தானேப்பா, அதுல என்ன இருக்கு? ஸோ நான் யார் கூட இருந்தாலும் லீகலி எதுவும் தப்பு கிடையாது, நான் யார் கூட வேணாலும் இருக்கலாம், யார் கூட வேணாலும் புள்ள பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ இந்த குழந்தைய உனக்கு வளர்க்குறதுக்கு என்ன பிரச்சனை சொல்லு? நீ வந்து ஆல்ரெடி ஏதோ ஒரு குழந்தை யாருன்னே தெரியாது அந்த குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குற, என்னோட குழந்தையும் வளர்த்துட்டு போயேன், ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன், அஃபேரில் ஒரு குழந்தைய பேத்துட்டேன், அந்த குழந்தைய வளர்த்துற வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும் போது இவன் வளரிடுறான். அது எப்படி, யாரை பெற்ற குழந்தைய நான் வளர்க்கணும், இவன் எனக்கு பிறந்த பிள்ளை, அதனால தான் அவளுக்கு எல்லா சொத்தையும் நான் எழுதி வைக்கிறதுக்கு தயாராகிட்டேன், இந்த மாதிரி நீ தப்பு பண்ணிட்டு வருவ, எவனுக்கோ பிறக்கிற குழந்தையெல்லாம் நான் வளர்க்கணுமா அப்படின்னு எல்லாத்தையும் எல்லாரும் எதிர்க்கே உளறிடுறான். இதுக்கு தாண்டா நான் இவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், உன் வாயாலேயே எல்லா உண்மையும் வரணும்னு சொல்லிட்டு. நீ நல்லவன் மாதிரி இவ்வளோ நேரம் நடிச்சுக்கிட்டு இருப்ப, அதை எல்லாரும் கேட்டுட்டு என்ன தப்பா நினைப்பாங்க, அதுதானே உனக்கு தேவை. ஆனா இப்ப எல்லாத்தையும் நீயே ஒத்துக்கிட்டல, அவ உனக்கு பிறந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசுறா. உனக்கும் எனக்கு கல்யாணமே ஃபேக்கா தானே பண்ணி வச்சிருக்க, அப்பனா நீ எவ்வளோ ஒரு கேவலமானவன், உன் கூட எதுக்குடா நான் இதுக்கு மேலேயும் வாழணும். ஆனா இப்ப சொல்றேன், ஏன் வயிற்றுல வளர்ற குழந்தை உன்னோட குழந்தை தான், ஆனா இதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்றா. அப்பதான் அங்க ஆபீசர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு கொடுக்க இருந்த ப்ரொமோஷனை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, ஏன்னா வந்துட்டு உங்ககிட்ட ஒழுக்கம் இல்லைன்றதுனால அப்படின்னு சொல்லிடுறாங்க, வேலையுமே போயிடுச்சுன்னு சொல்லிடுறாங்க. வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கையை பிடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா ஹீரோயின் வந்து இப்போ வரைக்கும் அது பொண்ணு இவனோட பொண்ணு இல்லைன்றத சொல்லல. அது என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ல தெரியுதோ தெரிய வரட்டும், அப்ப நீ சுத்தமா டோட்டலா 0 ஆயிடுவ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறா. இப்போதான் ஹீரோ யார் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலாக ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஒன்றா படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஹீரோயினோட அப்பா வந்து இவனை தான் ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஹீரோயினாக தான் ஃபோன் பண்ணி வந்து இவன் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கா, அதனால் அவனும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான். இதுக்கப்புறமும் உனக்கு என்ன ஹெல்ப் வேணுனாலும் என்கிட்ட கேளு, நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் முடிஞ்ச அளவு உன்னை தொல்லை பண்ணாமல் நானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, எங்கள் கம்பெனியில் ஒரு வேக்கன்ட் இருக்கு, அதுக்கு நீ கரெக்டாக இருப்ப, அதுக்கு நீ முழு தகுதியானவ, அதனால் நீ கொஞ்சம் யோசித்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மை கொடுக்குறான். கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறா. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஹீரோயினை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த நேரத்துக்கு ஹீரோயின் வந்து புருஷங்காரனை லவ் பண்ணதுனால ஹீரோ ஒதுங்கிட்டான். ஒருவேளை இப்ப நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். வீட்டுக்கு போனா புருஷங்காரன் வாசல்லே நின்றுகிட்டு இருக்கான். எதுக்கு இங்க நிக்கிற மாதிரி எது இங்க இருந்து கிளம்பு அப்படின்னும் போது, நீ எதுக்காக பாஸ்வேர்டு எல்லாம் மாத்தி வச்சிருக்க அப்படின்னு கேட்டு பிரச்சனை பண்றான். ஆமா, இது எங்க அப்பா எனக்கு கொடுத்த வீடு, இதுல வந்துட்டு உனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது, உனக்கு தான் வேற ஒரு வீடு இருக்குல்ல, அங்க போ அப்படின்னும் போது, இதை பார் நீ ரொம்ப மோசமா நடந்துகிட்டு இருக்க, என்னோட வேலை போச்சு, என்னோட ப்ரொமோஷன் போச்சு, என்னோட வாழ்க்கையே போச்சு, எதுக்காக நீ வந்து இந்த மாதிரி நடந்துக்கிற, மரியாதையா அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ண, அந்த குழந்தை எனக்கு ஒரு அசிங்கம் அப்படின்னு சொல்றான். ஆமா, அவன் கூட வந்தானே உன்னோட லவ்வர் மாதிரி ஒருத்தன் நடிச்சானே, அவன் கண்டிப்பாக வந்து உன்னை பார்க்க மாட்டான், ஏன்னா அவன் பெரிய பணக்காரன், உன்னை மாதிரி கல்யாணம் ஆகி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு அதுவும் மாசமாக இருக்க பொண்ணு மேலேயா வந்து எவனுக்காவது கண்ணு வரும், சான்ஸே கிடையாது, வேற ஏதோ ரீசன் இருக்கு, அவனை எப்படி நீ பிடிச்சிக்கிட்டு வந்த, மரியாதையா அதுக்கு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். மரியாதையா நானா போலீஸை கூப்பிட்டு கழுத்தை பிடிச்சி தள்ளுறதுக்கு முன்னாடி நீ அவன் இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. அவனும் வாசலாண்டியே நின்றுக்கிட்டு ரொம்ப நேரமாக கதவை தட்டிக்கிட்டே இருக்கான். ஆனால் ஹீரோயின் வந்துட்டு கதவை திறக்கிற மாதிரி ஐடியாலேயே இல்லை. இங்கே அதே நேரத்துக்கு அம்மாவும் பொண்ணும் வந்துட்டு எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பொண்ணு என்ன சொல்கிறான்னா, அவனுக்கு ப்ரொமோஷனும் கிடைக்கல, வேலையும் போச்சு, அவன் இப்போ யூஸ்லெஸ் தானே, நான் ஏன் இன்னும் அவனுக்கு பொண்ணாக நடிக்கணும் அப்படின்னும் போது, அவன் ஆல்ரெடி நிறைய சேர்த்து வச்சுருக்கான், அந்த சொத்து எல்லாத்தையும் நம்ம ஆட்டையை போட்டாதான் நம்ம வந்து இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணவே முடியும், நமக்குன்னு சொத்து வீடுன்னு எதுவுமே கிடையாதுமா, அதனால நீ வந்து ஃபாரினில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்ட இல்லையா, அது எல்லாத்துக்கும் இது காசெல்லாம் தேவைப்படுது, அதனால நீ இன்னமும் அவனோட பொண்ணாக தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. நல்ல புத்தியெல்லாம் எதுவும் சொல்லி கொடுக்க மாட்டியாமா நீ அம்மாவா? பேசிக்கிட்டு இருக்கும் போது புருஷன்காரன் அங்கே வந்துடுறான். உடனே பொண்ணு ஆக்டிங்கை போட்டு அசத்துறா. அப்பா கவலையே படாதீங்கப்பா, நான் உங்களை மட்டும் இல்லை, நான் படித்து பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் ஆன்ட்டியுமே நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னும் போது, ஆமாம்மா
உண்மையாகவே உங்கள் ஆன்ட்டி ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் வந்து என் மேலே கோவத்தில் இருக்கா, நீ மட்டும் பெரிய ஆள் ஆயிட்டீன்னா அவளை கைவிட்டுறக்கூடாது, ஏன்னா எங்களுக்கு தான் குழந்தையே பிறக்காது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதாவது இந்த நாட்டிலேருந்து ஃபாரினுக்கெல்லாம் வந்து பசங்களை படிக்க அனுப்புகிறாங்கன்னா அவங்களுக்கு சில எக்ஸாம் இன்டர்வியூலாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூக்கு தான் வந்துட்டு பொண்ணை கூட்டிக்கிட்டு மறுநாள் போகிறாங்க 2 பேரும். ஆத்தாலும் அவளும் சரியான ஃப்ராடாக இருப்பாளுங்க போல இருக்கு. அங்கே போய் பொண்ணுக்காரி தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, அம்மா நான் என்னம்மா பண்ணுவேன் எக்ஸாமுக்கு, நான் தான் முட்டை மார்க் தானே வாங்குவேன், நானே எழுதுனேன்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நீ கவலையே படாத, எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன், 5 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கேன், உன்னை தான் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணுவாங்க, நீ தைரியமாக எக்ஸாம் எழுது, தைரியமாக இன்டர்வியூ அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த நேரத்துக்கு ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. அவளை பார்த்த உடனே இவங்க 2 பேரும் வந்துட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என் பொண்ணோட எக்ஸாமில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்கிறா. எதுக்காக என்னை பார்த்த உடனே இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, ஏன் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. என் பொண்ணோட லைஃபையே கெடுத்தவ நீ தானேடி அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்காரி அடிக்கிறதுக்கு வரா. ஹீரோயின் பலார்னு ஒன்று கண்ணத்துலேயே விடுறா. அவ்வளோதான், புருஷங்காரன் வேகமாக அந்த இடத்துக்கு வந்துடா. என்னதான் உனக்கு பிரச்சனை, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு இருக்க ஒரே பொண்ணு இவ தான், தயவு செஞ்சு வந்துட்டு இவளையும் இவங்க அம்மாவையும் கஷ்டப்படுத்தாத, அவங்க அம்மாக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, அவள் என் பொண்ணு, அவளுக்காக தான் நான் இங்கே நிற்கிறேன், அவள் தான் என்னோட பெருமை எல்லாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அடே அவள் உன் பொண்ணே இல்லைடா அப்படின்னு மனசுக்குள்ளே ஹீரோயின் யோசித்துட்ருக்கா. உனக்கும் எனக்குமே ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு, இந்த குழந்தைய பற்றி உனக்கு என்ன கவலை, இந்த குழந்தை என்னோட குழந்தை, இந்த குழந்தைய நான் வளர்ப்பேன், ஆனால் எந்த வகையிலையும் அந்த குழந்தைக்கும் உனக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும் போது, இந்த குழந்தைய முடியாத குழந்தைய நீ பெற்றுட்டு ஃபியூச்சரில் என்ன வந்து கஷ்டப்படுத்துவ, இதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், இந்த செலவு இருக்குது அந்த செலவு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு புருஷங்காரன் சொல்லும் போது, உடனே இந்த ரோசியோட அம்மா என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது, இவ வந்து அந்த குழந்தைய அபார்ட் பண்ணலன்னா இவளுக்கும் இவளோட குழந்தைக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி இப்பயே அவகிட்ட எழுதி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறா. ஆமாப்பா, அம்மா சொல்கிறது தான் கரெக்டு, அதையே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்காரையும் வந்து கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவனுக்கு அந்த பொண்ணு மூஞ்ச பார்த்த உடனே, அட இதுதான் என்னோட பெருமையே, இப்படி ஒரு அழகான பிரில்லியண்ட்டான ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு எதுக்கு நான் வந்து ஃபீல் பண்ணணும், கண்டிப்பாக இப்போவே சைன் போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே பேப்பரை எடுக்கிறாங்க, உடனே டைப் பண்ணுறாங்க, எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடுது. ஹீரோயின், இது பாரு நீ சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு வாட்டி யோசித்துக்கிட்டு பண்ணு அப்படின்னு சொல்கிறா. அவன் வந்து கொஞ்சமும் யோசிக்கிற மாதிரி இல்லை, அவன் சைன் பண்ணிடுறான். ஒன்றுமே இல்லாமல் அனாதையாக நிற்க போகிற நீ ஏன் கவலைப்படல, குழந்தையோட நிற்க போகிற நான் ஏன் கவலைப்படணும், இது என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அதில் சைன் பண்ணிடுறா. ஆனாலும் கொஞ்சமாக இவனுக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்குது. சைன்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் அதெல்லாம் எல்லாத்தையும் மறந்துடுங்க, நம்ம பொண்ணோட இன்டர்வியூக்கு நேரம் ஆயிடுச்சு, நம்ம பொண்ணை வந்து இன்டர்வியூக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்கிறா. உன் பொண்ணு இந்த எக்ஸாம்லேயே ஃபெயில் ஆகிட்டானா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது இவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அதெல்லாம் எதுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு தேவையில்லாத விஷயம், ஆமாம் நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அம்மாக்காரி கேட்குறா. நான் தான் இன்டர்வியூ எடுக்கிறதுலையே சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டை காட்டுறாளா. எல்லாரும் செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. அம்மாக்காரி அவசரமாக வாங்கணும் ஒருத்தனுக்கு கால் பண்ணுறா. யார் தேடுறா, வாங்கியா தேடுற, அவன் வந்து நிறைய பேர்கிட்ட ஏதோ காசு வாங்கிட்டானா, அதனால வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோதான் செம்ம ஷாக்கு. ஐயோ நான் 5 லட்ச ரூபாய் கொடுத்தனே, ஏன் 5 லட்சம் என்ன ஆச்சு அப்படின்னு புலம்புறா. என்னது காசு கொடுத்தியா, எதுக்காக நீ காசு கொடுத்த, உனக்கு அறிவு இருக்கா, நம்ம பொண்ணு எவ்வளோ ப்ரில்லியண்ட்டா, அவளுக்கு போய் நீ காசெல்லாம் கொடுப்பியா அப்படின்னும் போது, இல்லை ஒரு பயத்தில் நான் காசு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அம்மாக்காரி சமாளிக்கிறா. சரி இன்டர்வியூக்கு டைம் ஆயிடுச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறாங்க. மொத்த கதையும் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்காரி பதட்டமாகவே பயந்துக்கிட்டே போகிறா ரூம்க்கு, எக்ஸாமுக்கு. சுத்தமாகவே அவளுக்கு எக்ஸாமுக்கு எந்த ஒரு பதிலும் தெரியல, இன்டர்வியூலையும் அவள் எந்த ஒரு பதிலுமே சொல்லலை, தெருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கா. 2 பேரும் ரொம்ப பதட்டமாகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. கரெக்டாக அவள் வெளியில் வர, என்னம்மா நல்லா பண்ணியா அப்படின்னு சொல்லி அப்பங்காரன் கேட்குறான். அவள் சைலண்ட்டாகவே இருக்கா. நீ நல்லா பண்ணியிருப்ப, ஏன் பொண்ணாச்சு அப்படின்னு அவனே பதிலும் சொல்லிக்கிறான். ரிசல்ட்டை கொஞ்ச நேரத்துலேயே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. வேற ஒரு பையனையும் பொண்ணையும் 2 பேரும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் பொண்ணு இப்படி செலக்ட் ஆகலை அப்படின்னு இவன் சண்டை போடுறான். உடனே இதுதான் சாக்குன்னு அம்மாக்காரி வந்து ஹீரோயின் மேல பழிய போடுறா. என் மேல இருந்த கோவத்துல என் பொண்ணை நீ ஃபெயில் ஆக்கி விட்டுட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சண்டைக்கு போறா. உங்க பொண்ணு தான் இன்டர்வியூல எந்த பதிலுமே சொல்லலை, எந்த ஒரு ஆன்சருமே எழுதல, நாங்க எந்த விதத்துலயும் எந்த தப்பும் பண்ணல, அது மட்டும் இல்லாம நான் அந்த பொண்ணை இன்டர்வியூ எடுக்க மாட்டேன்னு முதல்லயே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். இவ எதுவுமே பதில் சொல்லாம பேன்னு அங்க நின்றுட்டு இருந்திருக்கா. இதுல எங்க சைட்ல எந்த ஒரு தப்பும் கிடையாது, எங்க மேல எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது, இது மொத்தமா வந்துட்டு உங்க பொண்ணோட வேலை,
மற்றபடி எங்களுக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மொத்தத்தையும் ப்ரூவ் பண்ணிடுறா. அவளோட எக்ஸாம் பேப்பரையும் எடுத்துட்டு வந்து காட்டிடுறா. இன்னமும் உனக்கு எதுவுமே புரியவே இல்லைல்ல, ஏன்னா நீ மொத்தமா முட்டாளாயிட்ட, அவ உன்னோட பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்பதான் உண்மையை சொல்றா. அப்படியே அம்மாவும் பொண்ணும் பேபன்னு முழிக்கிறாங்க. இவன் என்ன நீ லூசு கணக்கா உளறிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். நான் இதை எப்போவோ கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் நீ தான் முட்டாள் மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கவே நான் வந்து உங்ககிட்ட சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை கொடுக்குறா. அப்போ உடனே வந்துட்டு அம்மாக்காரி என்ன சொல்கிறானா, இவ ஆல்ரெடி வந்து ஃபேக்காக தானே டிஎன்ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா, இதுவும் ஃபேக்கு, இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்கிறா. நீ ஒரு சயின்ஸ் டீச்சர் தானே, உன்னோட பிளட் குரூப் வந்து ஏ, இவளோட பிளட் குரூப் வந்து ஓ, அவளே அவள் கைப்பட வந்து ஃபார்மில் எழுதி கொடுத்துருக்கா. உன்னோட பிளட் குரூப்பில் இந்த மாதிரி ஓ பிளட் குரூப் ஒன்று பிறக்குமா, நீ ஏன் திங்க் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதான், அவனுக்கு நல்லாவே இப்போ புரிஞ்சிடுது. அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு வந்துட்டு அவள் கூட கனெக்ஷன் ஆச்சு இல்லையா, அந்த டைமில் இவனோட கசின் கூட தான் வந்து அவள் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கா. அவன் வந்து நீ ஆச்சு உன் பிள்ளையாச்சு அப்படின்னு விட்டுட்டு போயிட்டான். அதனால இவன் தான் வந்து கிடைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட இது உன் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டா இவ. அவ்வளோதான், அம்மாக்காரி அப்படியே காலைல விழுந்துடா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுட்டு, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ஆனால் இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உனக்கு உன்னோட குழந்தைய பெற்று தரேன் அப்படின்னு சொல்கிறா. ஐயோ அது ரொம்ப கஷ்டமாச்சேம்மா, ஏன்னா அவனுக்கு வந்து புள்ள பிறக்காது, அவனுக்கு எப்போ கார் ஆக்சிடென்ட் ஆச்சோ அப்போவே அவனுக்கு ஃபியூஸும் பிடுங்கிக்கிச்சு அப்படின்னு சொல்லும் போது புருஷங்காரனுக்கு செம்மையாக கோவம் வருது. என்னடி பேசுன, என்ன பார்த்தா இந்த வார்த்தை சொன்னேன் அப்படின்னு கத்துறான். ஆமாண்டா பைத்தியக்கார பையலே, அதனால தான் இந்த குழந்தைய வந்துட்டு நான் கஷ்டப்பட்டு காப்பாற்றி வைக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ டென்ஷன்லையும் நான் போராடிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எப்போ நீ வந்துட்டு இந்த குழந்தைக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு எழுதி கொடுத்தியோ அப்போவே எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. அப்படியே அந்த குழந்தை ஊனமாகவே பிறந்திருந்தாலும் அது நம்ம குழந்தை தானே, நீ ஆனால் ஒரு நாளுமே அப்படி நினைக்கல, அதை ஒரு அசிங்கமாக மட்டும்தான் நீ பார்த்த. அதனால உனக்கு அந்த குழந்தைக்கும் உண்மையாகவே சம்மந்தம் கிடையாது தான், இதுதான் உன்னோட கடைசி ரத்த வாரிசு அப்படின்னு சொல்கிறா. அடுத்த செகண்டே பார்த்தா தலைவர் நேராக போயிட்டு டாக்டர் கிட்ட டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு உட்காந்துடுறாரு. டாக்டரும் எல்லா டெஸ்ட்டையும் பண்ணிட்டு, ஐயோ தங்கமே உனக்கு வந்து புள்ள பிறக்கிறதுக்கு 1% கூட சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னோட புருஷன் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவார், இப்போதைக்கு அவர்கிட்ட எதையும் சொல்ல வேணான்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் உன்கிட்ட இந்த விஷயத்த நாங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்துக்கு ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. இது பாரு, இது வந்து டெம்பரரியான வேலை தான் நீ செஞ்சிருக்க, ஆனால் நீ வந்து பெர்மனெண்ட்டாக என்னோட கம்பெனியில் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினும் வந்துட்டு நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்ட அப்படின்னும் போது நீ என் உயிரியை ஒரு வாட்டி காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா இவங்க ஸ்கூலில் படிக்கும் போது ஹீரோ வந்துட்டு ஒரு வாட்டி மயக்கடிச்சு விழுந்துட்டான். கஷ்டப்பட்டு இவ தோல்லையே தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கா. ஆனால் ஹீரோவை தான் நம்ம காப்பாற்றணுன்றது மட்டும் ஹீரோயினுக்கு ஞாபகம் இல்லை. கண்ணு முழிச்சு பார்க்கும் போது டாக்டர் தான், பரவாயில்லப்பா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் தான், இவ்வளோ ஹைட்டு இவ்வளோ வெயிட் இருக்க உன்னையே கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் போட்டுட்டா, இன்னும் லேட் ஆயிருந்தா உன்னோட பல்ஸ் எல்லாம் மொத்தமாக இறங்கியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடே அது நீ தானாடா, அன்னைக்கு நான் உன்னை தான் காப்பாற்றினேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ தான் ஆச்சரியமாக கேட்குறா. இப்போ தான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட புருஷங்கார ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரான். வந்த உடனே ஹீரோயின் என்னப்பா எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டியா, இப்பயாவது புரியுதா, இதுதான் உன்னோட கடைசி ஒரே வாரிசுன்னு அப்படின்னு கேட்குறா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, நான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன், நான் ஆனால் வந்து இப்போ வரைக்குமோ சொல்கிறேன், உன் ஒருத்தியை தான் நான் உயிருக்கு உயிராக காதலிச்சிட்டு இருக்கேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு கெஞ்சுறான். டார்லிங் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நம்ம கிளம்பலாமா, நமக்கு வெட்டியாக பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறான். அவள் இப்போதைக்கு நம்ம மேலே கோவமாக இருக்கா, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்மளை மன்னிச்சிடுவா அப்படின்னு சொல்லி இவன் அப்படியே அங்கேயே உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அம்மாக்காரி அந்த இடத்துக்கு வரா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, நம்ம 3 பேரும் சேர்ந்து இப்போ வாழலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அடே ஏண்டி எவனுக்கோ பிறந்த பிள்ளை என் பிள்ளைன்னு சொல்லி என் வாழ்க்கையே அழிச்சு என் குடும்பத்தையே பிரிச்சுட்டு இப்போ உன் கூடயும் உன் பிள்ளை கூடயும் நான் சேர்ந்து வாழணுமா அப்படின்னு பயங்கரமாக கோவப்படுறான். இப்போதான் புருஷங்காரன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா டாக்டரை பார்க்க போனா இல்லையா, டாக்டர் சொல்லியிருக்காரு, அதாவது ஹீரோயின் வயத்தில் வளர்கிற குழந்தை எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஹீரோயினுக்கு அந்த மாதிரி நோயே கிடையாது, ரொம்ப நல்லா இருக்குது குழந்தைன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த பொம்பளை இருக்கா இல்லையா, இவ தான் இவன் கிட்ட சொல்லியிருப்பா அந்த குழந்தையோட ரிப்போர்ட்டை பார்த்தேன், ஹீரோயினுக்கு இந்த வியாதி இருக்குது அப்படின்னுலாம். இவன் மொத்தமாக முட்டாளாய் நின்றுக்கிட்டு இருக்கான். போடி செத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். கண்டிப்பாக நான் செத்தாலும் வந்துட்டு சும்மா மட்டும் சாக மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினோட வீட்டுக்கு ஹீரோயினும் ஹீரோவும் வராங்க. வந்து பார்த்தா ஆல்ரெடி உள்ளே உட்காந்து அம்மாக்காரி குடிச்சிக்கிட்டு இருக்கா. என்ன நடக்குதுங்க அப்படின்னு புரியாமல் ஹீரோயின் நீ எதுக்கிட்டு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறா.
ஏண்டி நீங்கள் எல்லாரும் நான் தான் என்னவோ கெட்டவ மாதிரி என்னவோ கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னை விட மோசமானவன் யாருன்னு தெரியுமா? உன் புருஷங்காரன் தான். உங்கள் அப்பா இறந்து போனார், அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அதுக்கும் காரணம் அவன் தான் அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட் தான் நம்ம ஹீரோயினோட அப்பா. அவரோட ப்ராஜெக்ட் ஒன்றுத்த புருஷங்காரன் திருடிட்டு இவருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி கிரியேட் பண்ணி விட்டுட்டான். அப்படி தான் ஹீரோயினோட அப்பா இறந்து போயிருக்காரு. இப்போ நீ என்ன பண்ணிட்ட? அவனுக்கு வேலை போயிடுச்சு, அவனுக்கு ப்ரொமோஷன் போயிடுச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல. ஏன்னா உங்கள் அப்பாவோட ரிசர்ச் இருக்கு இல்லையா, அது மொத்தத்தையும் அவன் திருடிட்டான். அவன் இப்போ அவனோடதுன்னு சொல்லிட்டு அந்த ரிசர்ச்சை வந்து விற்க போகிறான் அப்படின்னு சொல்கிறா. உள்ளே வந்த உடனே ஹீரோ வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருப்பான். போலீஸும் வந்துட்டாங்க. ஆனால் இவ என்ன சொல்லணும்னு நினச்சாலும் அதை தான் சொல்லிட்டா இல்லையா, போலீஸும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான். ஹீரோயினால் அதை தாங்கிக்கவே முடியல. இவ்வளோ நாளுமே ஒருத்தன் கூட நான் வாழ்ந்திருக்கேன், குடும்பம் நடத்தியிருக்கேன். அவன் தான் எங்கள் அப்பாவை கொண்டிருக்கான். எங்கள் அப்பா அப்போலேருந்து சொன்னார் அவன் வேண்டாம் வேண்டான்னு. நான் தான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன் அப்படின்னு கதறி கதறி அழறா. இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? உங்கள் அப்பாவோட உழைப்பு அது அவனுதுன்னு சொல்லி ஆகக்கூடாது, அதை நம்ம மீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. நேராக அவங்க அப்பா அம்மாவோட வீட்டுக்கு போகிறாங்க ரெண்டு பேரும். அங்கே அந்த ரிசர்ச் இது வந்து சம்மந்தப்பட்ட ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குதா, அது இவங்க அப்பா அதுதான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. ஆதாரம்லாம் இவங்களுக்கு கிடைச்சிடுது. அப்போ மறுநாள் தான் வந்து இந்த ப்ரோக்ராம் நடக்க போது. ஹீரோயின் வந்து ரெடியாகி கிளம்பிடுறா. ஹீரோ சொல்கிறா நானும் வரேன்னு. வேண்டாம், இது என்னோட போராட்டம், இதை நான் தனியாக போய் ஃபைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் அந்த இடத்துல பார்த்த உடனே தங்கம் நீ வந்துட்டியா, எனக்கு தெரியும், நான் வந்து ஒரு பெரிய லெவலில் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்காக நீ வந்துடுவட்டு சொல்லிட்டு அதனால தான் உடனே இந்த விஷயத்த நான் ரெடி பண்ணேன், உடனே இந்த ப்ரோக்ராமை ரெடி பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லி கதை விட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் அதுக்கு முன்னாடி முறைப்படி நான் வந்து இந்த மோதிரத்தை கையில் போடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இப்பதான் ப்ரப்போஸ் பண்றான். இவன் செம்ம கடுப்புல இந்த ஹீரோயின் பலார்னு ஒண்ணு வைக்கிறா. அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியற மாதிரி அது ப்ராஜெக்டே வந்து இவங்க அப்பா அது அப்படின்ற எல்லா ப்ரூஃபையும் காமிச்சு இவனை மானபங்கப்படுத்துறா. அவ்வளோதான். மீடியாலாம் அவனை சுட்டு போட்டுறாங்க. ஏங்க இந்த மாதிரி ஒரு கேவலமாக கீழ்த்தரமான வேலையை செஞ்சுங்க அப்படி இப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு அந்த டைமுக்கு பெயின் வந்துடுது. கரெக்ட் டைமுக்கு அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ உடனே வேக வேகமாக ஹீரோயினை தூக்கிட்டு போகிறான். அவள் ஐயோ ஏன் பொண்டாட்டி ஏன் புள்ள அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். புருஷங்காரனும் பின்னாடியே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறான். அப்பவும் புருஷன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் கையெழுத்து போடுறான். அடே ஏன் பொண்டாட்டிடா, ஏன் புள்ள பிறக்க போகுதுடா, உனக்கு வெக்கமா இல்லை, எவனோ பிறக்கிற பிள்ளைக்கு அப்பான்னு சொல்லிக்கணும்ட்டு என்னடா உனக்கு தலையெழுத்து அப்படின்னு கேட்குறான். இந்த உலகத்தையே பார்க்காத அந்த பிஞ்சு குழந்தைக்கு ஒன்று மாதிரி ஒரு கேவலமான அப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன், போதுமா அப்படின்னு சொல்லி மொக்க பண்ணி அசிங்கப்படுத்துறான். பெண் குழந்தை பிறந்துடுது. ஹீரோயினும் வெளியில வந்துடுறா. அப்ப என்ன சொல்றா அப்படின்னா நான் அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ வந்துட்டு வார்டுக்கு போன உடனே நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்றான். அவங்க ரெண்டு பேரையும் ரூம்ல பேச விட்டுட்டு எல்லாரும் வெளியில வந்து நின்னுடுறாங்க. இவர் அப்படியே கத்துறாரு புரள்றாரு. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னவா இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்த யோசித்து பாரு, இதுக்கு மேலேயும் நான் வந்து உன்னை மன்னிப்பேன்னு உனக்கு எங்கேயாவது தோணுதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவனுக்கே என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு கேட்குறான். என் குழந்தையாவது என்னை பார்க்க விடுன்னு கதறான். ஆனா மரியாதையா போயிடு, அது உன் குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுதிட்டு போய் வெளியில போட்டுடுறாங்க. நைட்டு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது ரோசி இருக்கா இல்லையா, அவ வந்து குழந்தைய தூக்கிறா. அடியே என்னடி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் மாடியில இருந்து குழந்தைய தூக்கி கீழே போட்டுருவேன். எங்க அம்மாவை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தீங்க இல்லையா, மரியாதையா எங்க அம்மாவை இப்பயே வெளியில எடுங்க, நாங்க ரெண்டு பேரும் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிடுறோம், அதுக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்கிறா. ஹீரோ வந்து நான் எல்லாத்தையுமே பண்றேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றான். இந்த கார்டுல 2 பில்லியன் இருக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். வாங்க வர நேரத்துக்கு கரெக்டா குழந்தையையும் பிடுங்கிடுறாங்க, அவளையும் பிடிச்சிடுறாங்க. உன்ன மாதிரியும் உங்க அம்மா மாதிரியும் ஆளுங்க எந்த ஊர்ல இருந்தாலுமே வாழவே கூடாது, நீங்கெல்லாம் ஜெயிலில் இருக்க வேண்டியது, இவளை பிடிச்சிட்டு போய் போலீஸ்ல ஒப்படைங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் கிட்ட இப்பதான் ஒரு விஷயத்த சொல்றான். இதை பாரு, நீ என்னைக்குமே தனியா இருக்கன்னு மட்டும் நினைக்காத, லைஃப் லாங் நான் உன் கூடியே தான் இருப்பேன், நான் உன்னை ரொம்ப நாளா விரும்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இப்போதைக்கு வந்துட்டு அதுல ஐடியாவே இல்லை, நான் தனியா இருக்கணும், எனக்கு என்னோட லைஃப்பை பத்தி யோசிக்கிறதுக்கான எண்ணமே வராது இப்போதைக்கு அப்படின்னு சொல்லும் போது நீ கவலைப்படாத, உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். எல்லா விதமாகவும் புருஷங்கார ஃப்ராட் பண்ணிட்டான் இல்லையா, அதனால அவனுக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனையும் அம்மாக்கும் பொண்ணுக்கும் வந்து 3 வருஷம் ஜெயில் தண்டனையும் கொடுத்துட்றாங்க. அதோட 5 வருஷம் கழிச்சு காட்டும் போது நம்ம ஹீரோயினோட பொண்ணு வளர்ந்துட்டா. எப்பதான் நீ அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க போற, அப்பா பாவம் தெரியுமா எவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது யாரு இதெல்லாம் உங்க அப்பா கேட்க சொன்னாரா அப்படின்னு கேட்குறா. இல்ல நானே என் அறிவு கேட்டினதை தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்றா. இப்போ ஓடு, மரியாதையை படிக்கிற வேலையை
பாரு அப்படின்னு சொல்லி புள்ளைய துரத்துறா. நீ குழந்தைய வேணா துரத்தலாம், இதுக்கு மேல வந்துட்டு என்ன துரத்த முடியாது. நானும் எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அவளும் பாவம் தனியாவே விளையாடிட்டு இருக்கா இல்லையா, அவளுக்கு தம்பியோ தங்கச்சோ வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேஸ் பண்றான். ஸோ இதோடய இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.